வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தேங்க நான். ஒரு ஆசிரியர் 60 வயசு, அவர் பேர் ராமதாஸு. உளுந்தூர்பேட்டையில் இருந்திருக்காரு. அவரு இறந்துட்டாருங்க. இறந்துட்டு பேனர் போட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாம் மாலையோடு வந்துட்டாங்க. ஃபீஸர் பாக்ஸ் வந்துருச்சு. பந்தல் போட்டு ஒய்ஃப் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவருக்கு உயிர் வந்துட்டுருக்குங்க. மனசுக்கு எவ்வளோ சந்தோஷப்படணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எப்படிங்க இது நடந்திருக்கும்? ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தீர்மானம் பண்ணி தான் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு உயிர் வந்துட்டு 2 நாள் உயிரோடு இருந்து அப்புறமா அவர் இறந்துருக்காருங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அயனாவரத்தில் எங்கள் ஆயா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்து நாங்கள் மாலைலாம் வாங்கிட்டு போயிட்டோம். வாங்கிட்டு போய் பார்த்தா உயிர் இருக்குங்க. தொண்டையில் அடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் போயிட்டு பாலெல்லாம் கூட போய் ஊற்றினோம். ஃப்ரீசர் பாக்ஸு, பந்தல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுங்க. உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டோன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி இப்படி பண்ணுறாங்க. மனுஷனுக்கு வர வர வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா வயசானாலே அவங்களுக்கு நம்ம தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால தாங்க கடைசி வரையும் மரணம் மட்டும்தான் நம்மளை ஏமாற்றாத ஒரே விஷயம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயும் ஏமாற்றம் வருதுங்க. எல்லாமே நன்மைக்கே.